ஹாய் ஆல். நேத்து சொன்ன மாதிரியே இன்னைக்கு பார்ட் 2. நாங்க சர்ச் ஸ்ட்ரீட் தான் போயிருந்தோம். அங்க போன உடனே ஏதோ வேற கண்ட்ரிக்கு வந்த மாதிரி ஃபீல். அந்த பிளேஸ், அங்க இருந்த பீப்பிள், ஃபுட் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு போலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிருந்தோம். மோமோ அண்ட் வெஜ் ரோல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பெருசா ஒண்ணும் டிஃப்ரெண்ட்டா இல்ல. ஃபீட்பேக் கேட்டப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி மோமோ சூடாவே இருக்குல்லன்னு அவ்வளோதான். அதுக்கு உடனே அவங்க வந்து எங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்ணி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டெசர்ட் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்க இல்ல பரவாயில்லன்னு சொன்னோம். ஆனா அவங்க காம்ப்ளிமெண்ட்ரி தான் ப்ளீஸ் எடுத்துக்கோங்கன்னு அங்கேயே நின்னுட்டாங்க. சரின்னு சீஸ் கேக் சொன்னோம். உண்மையாவே வாயில வச்ச உடனே வழுக்கின்னு போயிடுச்சு. அவ்ளோ சாஃப்ட்டா, ஸ்வீட்டா செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. வெளிய வந்த உடனே பச்சை கலர் ஜிங்குச்சான்னு ஒரு கார பார்த்தேன். இதெல்லாம் யாருடா வாங்குறீங்க? சரின்னு மெட்ரோக்குள்ள போனா மொத்த ஊருமே அங்க தான் இருக்கு போல. ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே பேன்கேக் செய்ய ஸ்ட்ராபெர்ரி கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என்னடா இவ இவ்ளோ சாப்பிட்றான்னு நினைக்காதீங்க. என்னோட ப்ரீவியஸ் விலாக்ஸ் பார்த்தா புரியும். நான் பேன்கேக் பண்ணுறதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி வருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். பட் பரவாயில்ல. மில்க் கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தா பேன்கேக் மாவு ரெடி ஆகிடும். அப்புறம் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து தோசை வாக்குற மாதிரியே கொஞ்சம் மாவு ஊற்றி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கணும். திருப்பி போடும்போது இப்படி ஒட்டிக்கும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலை. பட் பரவாயில்ல, எப்படியோ எடுத்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி சாப்பிட்டாச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி பேன்கேக் செய்ய ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பாய்.